மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிசிசி ரெடி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், பிசிசி பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் வந்து இந்த பிளாஸ்டிக்கை போட்டு 1000 கேஜி பிளாஸ்டிக்கு இதை போட்டுட்டு இதை வந்து நம்ம இது பண்ணுறோம். இந்த பிளாஸ்டிக்கு எதுக்காக போடுறோன்னா, ஒன்று வந்து நம்ம இதில் காங்கிரீட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட், அந்த சிமெண்ட் வந்து கீழே போய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், அப்புறம் வந்து ஃபினிஷிங் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும். ஃபினிஷிங் வந்து அப்படியே இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காங்கிரீட் போட்டு ரிமூவ் பண்ணும்போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் இருந்ததுன்னா அந்த ஃபினிஷிங்காகவும். இதுக்கப்புறம் மேலேயும் போடுவோம். மேலே வந்து 1000 கேஜி கிடையாது, இது 200 கேஜி பிளாஸ்டிக் போட போகிறோம். அது வந்து கிராக் அப்சர்வேஷனுக்காக. கிராக்கு அது வந்து சிமெண்ட் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், அதனால் எவாபரேட் ஆகும். எவாபரேட் ஆகும்போது கிராக் வர ஆரம்பிக்கும், ஏர் கிராக் மாதிரி. ஸோ அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் நம்ம இந்த ஷீட்டை போட போகிறோம். பிளாஸ்டிக் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் போட்டாச்சு, இதெல்லாம் பண்ணியிருக்கு. மேலே லைண்டர் இதெல்லாம் எடுத்தாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ வில்லா அப்படியே எல்லாமே மொத்தமாக பாருங்கள். வில்லா இங்கே வந்து காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக பண்ணுறோம். 4 பக்கம் காம்பவுண்ட் வால் ப்ளஸ் வில்லாவோட ஃபுட்டிங் அப்படியே ரெடியாக இருக்குது. பிசிசி அதில் வந்து அதுக்கப்புறம் ஃபுட்டிங்கை ரெடி பண்ணி மேலே டைப்பிங் ரெடி பண்ணி பேக் ஃபில்லிங் பண்ணிவிட்டு காலம் ஸ்லாபு அப்படியே மேலே அப்படியே போயிட்டு, இதுக்கு ஒரு எடிட்டர் வந்ததுன்னா டக்குன்னு எடிட் பண்ணி அப்படியே ஃபுட்டிங் கட்டிடலாம், அப்படியே ஸ்லாப் கட்டிடலாம். அப்படியே இதாக இருக்கும். என்ன பண்ணுறது?